முதல் வணக்கம் நேயர்களுக்கு முதல் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது குழந்தைகள் விளையாடக்கூடிய 3 முக்கியமான டைப்ஸ் ஆஃப் பிளே. உளவியல்ல 12 வகையான விளையாட்டுகள் கண்டிப்பா குழந்தைகள் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பெரும்பாலான விளையாட்டுகளை எல்லா அம்மா அப்பாவும் குழந்தைகளை விளையாட வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் சொல்ல போற இந்த 3 டைப் ஆஃப் பிளே மட்டும் சில பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்றாங்க. அது நல்லதில்லை. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரஃப் பிளே அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் அடிச்சு பிடிச்சு கிள்ளி குத்தி இப்படி விளையாடுறது. சின்ன வயசுல நம்ம எல்லாருமும் அப்படித்தான் விளையாடி பழகியிருக்கோம். எஸ்பெஷலி சிப்ளிங்ஸ் இருக்க வீட்டுல நான்லாம் என் தம்பி கிட்ட பயங்கரமா அடி வாங்கி தான் வளர்ந்துருக்கேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என் பிள்ளைய யாரும் அடிக்கக்கூடாது, என் பிள்ளைய யாரும் கிள்ளக்கூடாது, கொஞ்சம் கூட ரஃப் பிளே பண்ணிடக்கூடாது அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ரஃப் பிளேலையுமே குழந்தைகள் நிறைய சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அந்த தன்மை குழந்தைகளுக்கு அதிகரிக்கணும்னா ரஃப் பிளே இருக்கணும். ஆனா அது ரொம்ப அதிகப்படியா போய் ரத்த காயம் வர்ற அளவுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்க இன்டர்ஃபியர் பண்ணலாம். ஆனா இல்லாம அபார்ட்மெண்ட்ல கீழே போறாங்க, ஏதோ ஒரு நாள் அடிச்சு பிடிச்சு கிள்ளி தலகாணியால அடிச்சு விளையாடுறாங்க, குத்தி குத்தி விளையாடுறாங்க அப்படின்னா அது நீங்க போய் தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது, நாங்க முக்கியமா சொல்றது காம்படிட்டிவ் பிளே. காம்படிட்டிவ் பிளே ஒரு குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காம்படிஷன்ல விளையாடுறது, லூடோ விளையாடுறது, ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறது, ரன்னிங் ரேஸ்ல காம்படிஷன் விளையாடுறது. ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஜெயிக்கவும் தெரியணும், தோக்கவும் தெரியணும். தோல்வி ஒரு குழந்தைக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் ஏராளம். நிறைய நேரத்துல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு செஸ் டோர்னமெண்ட்க்கு அனுப்புவாங்க, பேட்மிண்டன் கிளாஸஸ்க்கு அனுப்புவாங்க, டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா ரொம்ப காம்படிட்டிவா இருந்தா, இல்ல இங்க போனா என் குழந்தை கண்டிப்பா தோத்துரும், அதனால நான் அனுப்பல, அவளுக்கு ஏன் கஷ்டப்படுத்தணும், அதனால நான் அவளை அனுப்பல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு தப்பான விஷயம். ஜெயிக்கவும் தெரியணும், தோக்கவும் தெரியணும். எப்பவுமே சொல்லுவோம், இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபதம், இந்த கேம் எல்லா குழந்தைகளும் கண்டிப்பா விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு. ஏன்னா அது நம்மளோட டேலண்ட்னால விளையாடுற விளையாட்டு கிடையாது. டைஸ் ரோல் பண்ணும் போது நம்பர் என்ன வருதோ அதை வச்சுதான் நீங்க நேரா போறீங்களா, ஏனில ஏறுறீங்களா, பாம்பு கொத்தி கீழே வரீங்களா அப்படிங்கிறது. ஒரு முறையும் பாம்பு கொத்தும் போது ஐயோ பரவாயில்ல ஆனா இது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, இது எல்லா குழந்தையுமே கோ த்ரூ பண்ணணும். எப்பவுமே நான் ஜெயிக்கிற கேம் மட்டும்தான் விளையாடுவேன், ஏன் கண்ட்ரோல்ல ஏன் டேலண்ட்னால இருக்கக்கூடிய கேம்ஸ் மட்டும்தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு என்னைக்குமே தோணக்கூடாது. ஜெயிக்கவும் தெரியணும், தோக்கவும் தெரியணும். அடுத்தது ஆன் லுக்கர் பிளே அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வீட்டுல குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட நல்லா விளையாடுவாங்க, பேசுவாங்க, டிவி பார்ப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கீழே அபார்ட்மெண்ட்ல போய் எல்லா குழந்தைகளும் விளையாடும் போது இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு அம்மா கையை பிடிச்சிட்டு நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. ஆனா மேல வீட்லயும் இருக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஈவினிங் ஆனா கீழே போகணும், வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்பாங்க, சேர்ந்து விளையாட மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது இந்த அம்மா நிறைய நேரம் என்ன சொல்றாங்க, நீ கீழே போய் சும்மா வேடிக்கை தானே பாக்குற, அதுக்கு எதுக்கு போற, மேலேயே உட்காந்து டிவி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மத்த குழந்தைகள் விளையாடும் போது ஒரு குழந்தை அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கலாம், ஆனா நின்னு வேடிக்கை பாக்குறத ஆன்லுக்கர் பிளே அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் அந்த குழந்தை நிறைய விஷயத்த கத்துக்குது. இன்னைக்கு உங்க குழந்தை வேடிக்கை பார்க்கலாம், ஆனா ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் போகும்போது தானா அந்த குழந்தை இதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயத்த விளையாடி பார்க்கணும்னு நினைக்கும். அந்த டைம்ல அவங்களோட போய் விளையாடும். அதுக்குள்ள நம்மளே அதை கட் பண்ணி அந்த லேர்னிங்கை கட் பண்ணி, இல்ல நீ வீட்டுல இரு, அவ எப்பவுமே இப்படித்தான் சைலண்டாவே இருப்பா, யாரோடையுமே விளையாட மாட்டா, இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகள் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை இதை கத்துக்காம ஒருவேளை நம்ம இப்படித்தான் இருக்கணும் போல, யாரோடையும் விளையாடக்கூடாது போல, இப்படியே தான் இருக்கும், இப்படித்தான் நம்ம இருக்கணும் போலன்னு அந்த குழந்தைக்கா தோண ஆரம்பிச்சிடும். இத நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. சோ குழந்தை சில நேரங்கள்ல சேர்ந்து விளையாடும், சில நேரத்துல தூரத்துல இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். அதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான். இந்த 3 வகையான விளையாட்டுகளையும் தவிர
முக்கியமா லைஃப் ஸ்கில்ஸ் பிளே அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு விளையாட்டா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுக்குமே வீட்டுல சின்ன சின்ன வேலைகள், அவங்க மட்டும் சம்பந்தப்பட்ட வேலைகளா இருக்கலாம், இல்ல அவங்க மத்தவங்களுக்கு செய்து கொடுக்கிற வேலையா இருக்கலாம். இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்ய தெரியணும். என்ன மாதிரி வேலை? வீட்டை பெருக்கிறது, துணி அடுக்கி வைக்கிறது, டேபிள செட் பண்றது, தண்ணி ஊத்தி ஃபில் பண்ணி வைக்கிறது பாட்டில்ஸ்ல, அம்மாக்கு காய் வெட்டி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாண்டசரி ஸ்கூல்ஸ்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இது பார்ட் ஆஃப் த கரிக்குலமா சொல்லியே கொடுக்குறாங்க. ஆனா நிறைய பேர் என் குழந்தை எந்த வீட்டு வேலையும் நான் பார்க்க சொல்லி கொடுக்கல, நான் என் குழந்தைய செல்லமா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நீங்க எப்படி ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் உங்க குழந்தைக்கு சின்ன சின்ன வீட்டு வேலையாவது பார்க்க தெரியணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வீட்டு வேலை குழந்தைக்கு பார்க்க தெரியணும். அத நாங்க லைஃப் ஸ்கில்ஸ் பிளே அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை நல்லா விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, செலவு பண்ணி பெரிய பெரிய கடைகள்ல இல்ல ஆன்லைன்ல நிறைய கேம்ஸ், டாய்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா டாய்ஸ்ல தான் விளையாட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இல்ல பெரிய பெரிய டிவைசஸ்ல வீடியோ கேம் தான் விளையாட்டுங்கிறது கிடையாது. ஒரு செலவும் இல்லாம அந்த குழந்தை நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு விளையாடக்கூடிய விளையாட்டுகள் நிறைய இருக்கு. சோ உங்க குழந்தைகள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன எல்லா விளையாட்டுகளையும் விளையாடுறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இல்லைன்னா இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகள் விளையாடக்கூடிய வகைகளை பத்தி பேசணும். இன்னொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசுவோம்.